பிரேசிலின் தெற்கு பகுதியில் பலத்த புயல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி சாவ் பாலோ மாகாணத்தில் பெய்த கனமழையால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. எனவே முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பல வீடுகள் இருளில் மூழ்கின. மேலும் பலர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2 மருத்துவமனைகளை வெள்ளம் மூழ்கடித்தது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே பிரேசிலின் தாராங்கா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவான இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் சுமார் 628.8 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானது. இதனால் அதிர்வினை உணர்ந்த பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.